இந்த தேர்தல் யாருக்கு புதுசோ இல்லையோ திமுகவுக்கு ரொம்பவே புதுசு. ஏன்னா இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது திமுகவுக்கு ரொம்பவே புதுசு. ஏன் அப்படின்னா பிரியன் அப்படிங்கிறவர் புதிய தலைமுறையில் நேர்பட பேசல ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருந்தார். அதாவது எடுத்து சொல்லியிருந்தார். 100 பேர்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்திருந்தார். கிட்டத்தட்ட அந்த 100 பேருமே தாவேக்காவை சேர்ந்தவங்க, டிவிகேவை சேர்ந்தவங்க. 100 பேருமே டிவிகேவை சேர்ந்தவங்கன்னா அவர் டிவிகேக்கு தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனால் அவர் ஒருபடி யோசித்து அவங்க அப்பா, அம்மா, மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பான்னு அவங்க உறவினர்கள் எடுத்தாங்க. எல்லாருமே சொன்ன ஒரே பதில், என் பிள்ளை சொல்கிறாங்க, என் மருமகன் சொல்கிறான், இந்த ஒரு தடவை ஒரு மாற்றத்தை தேடி போனால் விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்றாங்க பெரும்பான்மை அவங்க. இது புதுசு கிடையாது. இது ஆல்ரெடி திமுக கணிச்சிருச்சு. நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு கிராமமாக திமுகவினர் போய் எல்லா பெண்களையும் நிற்க வச்சு, அம்மா திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், உங்கள் பசங்க சொல்லுவாங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்கன்னு, அப்படிலாம் மாற்றி போட்டுறாதீங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெண்களுக்கு கொடுத்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை, 1000 ரூபா, பெண்களுக்கு இலவச பேருந்து டிக்கெட்டு, இந்த மாதிரி வசதி செஞ்சது திமுக தான். அதனால் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், எக்காரணத்தை கொண்டும் உங்கள் பசங்க சொன்னாங்கன்னு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னுவார். இது ஏன் சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்தல் திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் ரொம்பவே புதுசு. இதுவரை பார்த்துடாத தேர்தல். இது ஏற்கனவே நடந்திருக்கு. 1977 செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தார், எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றதில் முக்கிய காரணம் இதுவும் உண்டு. எல்லா இளைஞர்கள், அப்போ உள்ள எல்லா இளைஞர்களுமே எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் வாக்களிக்கணும், வீட்டில் உள்ளவங்களையும் வாக்களிச்சிருக்காங்க. அதுதான் இப்போவும் நடக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.